பிரியமான பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? Beloved children, in the name of our Lord Jesus Christ, I greet you. And are you all happy today? நேற்றைக்கும் இன்றைக்கும் இந்த இளம் வாலிபர்களுக்கான இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தி ஆசீர்வதித்து வருகிறதை நினைத்து ஆண்டவரை துதிக்கிறேன். I praise God for the Lord Jesus is speaking to you through this conference yesterday and today, and I praise and rejoice in the Lord for that. இதில் ஆன்லைன்ல 10,425 பேர் இதில் நீங்க பதிவு செய்திருக்கிறீங்க. Around 10,400 people have registered online for this conference. அது இல்லாம நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பேர் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. Not only that, thousands of people have joined together on this today. நம்முடைய சத்தியம் தொலைக்காட்சி மூலமா ஏராளமான குழந்தைகள், உங்களை மாதிரி பிள்ளைகள் இதில் இணைந்திருக்கிறாங்க. Many children have joined with us in this program through Satyam TV. அது இல்லாம பல நாடுகளை சார்ந்த பிள்ளைகளை இணைஞ்சிருக்கிறாங்க. Not only that, children from different nations have also joined this day. வெளிநாடுகளிலிருந்து 454 பேர் பதிவு செய்திருக்கிறாங்க. From overseas, around 455 teenagers have registered. United Kingdom, France, Canada, Malaysia, Myanmar, Qatar, Oman. இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் நம்மோட இந்த ஜெபத்துல இந்த டீன்ஸ் இந்த கேம்பில் இணைஞ்சிருக்கிறாங்க. So teenagers from all these overseas countries have joined with us for this day's program. இதில் இணைந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். In Jesus' name I greet everyone who have joined in this program. நிறைய பேர் இந்த நாள்ல பிறந்த நாள் கொண்டாடுறீங்கல்ல? Many of you are celebrating your birthdays today. அதுக்காக அவங்க பேரெல்லாம் வாசித்து ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் பாடினாங்க. Your names were read out and happy birthday song was sung just now. நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹாப்பி பர்த்டே சொல்றேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. I also wish you happy birthday on behalf of me. நான் வெறும் வாழ்த்து மாத்திரம் சொல்லல, உங்களுக்காக ஒரு நிமிடம் ஜெபிக்க விரும்புகிறேன். I don't want to stop with just wishing you. I want to pray for you also. ஏசாயா 60:2 ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். The Lord is giving you a promise in Isaiah chapter 60 verse 2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people. ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். But the Lord shall arise upon thee. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். And his glory shall be seen upon thee. உன்மேல் கர்த்தர் உதிப்பார். The Lord will rise upon you. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். The glory of the Lord shall be upon you. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் தருகிறார். God is giving this as a promise. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? Can I pray for you now? எல்லாரும் அப்படியே கை கூப்பி ஜெபிக்கிறீங்களா? Can you all fold your hands and start praying? தகப்பனே, அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறேன். Father, I praise you for all of these people. இந்த அருமையான இளம் வாலிப பிள்ளைகளை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர். Lord, how far you love these young teenagers. இவர்கள் உம்முடைய மகனாக மகளாக இருக்கிறார்கள். These people are your own children, Lord. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for them. விசேஷமா இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Especially I pray for those who are celebrating their birthday today. புதிய பிறந்த நாளை காணச் செய்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for making them to see one more birthday in their life. இந்த வருடத்தில் அவளை விசேஷமா நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். Lord, I pray that you specially pray for them this year. இந்த வருஷம் அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும். Lord, bless them this year with spiritual blessings. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்ற வாக்குத்தத்தத்தின்படி தேவ மகிமை பிள்ளைகளிலே வெளிப்படட்டும். As you promise says that your glory shall be upon them, Lord, let them see your glory in their lives. உம்மோடு நெருங்கி வாழுகிற ஆவிக்குரிய அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாரும். Lord, give them the experience to live closerly to you. அவளுக்கு நல்ல சுக பலனை அருளி பாதுகாத்து நடத்தும். Give them good strength and health and security in their life and lead them. அவளை படிப்பிலே ஆசீர்வதித்து ஜெயம் கொடுத்து மேன்மைப்படுத்தும். Bless their studies and give them victory, O Lord.
இந்த வருஷத்துல அவர்கள் தேவ சித்தத்தின்படி விரும்புகிற எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. Lord, what all they desire according to your will, Lord, fulfill them to நீர் this அப்படி year. ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for blessing them. இந்த அருமை பிள்ளைகள் நிமித்தம் அவருடைய பெற்றோர் மகிழ்ந்துமை துதிக்கும்படி குடும்பத்தை ஆசீர்வதியும். Lord, bless their families so that through these children, the parents will enjoy your blessings. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. In Jesus' name, and bless them and pray, oh Lord. ஆமென். Amen. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து விட்டார். உங்களுக்காக தேவனை துதிக்கிற நாளை தினத்திலும் உங்களுக்காக ஜெபிக்கப்படும். பிறந்த நாள் கொண்டாடுறவங்க தெரியப்படுத்தலாம். The Lord has blessed you already. I praise God for that. Tomorrow also you will be prayed for if you have a birthday tomorrow. நிறைய பேர் கேள்விகளுக்கு அருமையா பதில் அனுப்பி இருக்கிறீங்க. Many of you have written wonderful replies to the questions. 3498 பேர் இந்த குவிஸ்ல ப்ரோக்ராம்ல நீங்க பங்கு பெற்றிருக்கிறீங்க. 3498 of you have took part in this quiz program. அதுல இந்தியாவிலிருந்து தெரிந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு 3 பரிசுகள். Out of that, 3 people have been chosen from India. வெளிநாட்டில இருந்து பங்கு பெற்றவங்களுக்கு 3 பரிசுகள். And 3 prizes for those who have contested from overseas. உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான gift உங்களை என்னுடைய கையெழுத்தோடு உங்களுக்கு அனுப்பி வைப்போம். A precious gift will be sent to you through the courier along with my own handwriting. நிறைய பேர் பங்கு பெற்றிருக்கிறீங்க. உங்களை நான் வாழ்த்துகிறேன். Many people have participated. I greet you. அப்போஸ்தலர் நடபடிகளை ரொம்ப கவனமா வாசிங்க. Read the Acts of Apostle very carefully. அது எழுப்புதலின் புஸ்தகம். It is a book of revival. அந்த எழுப்புதல்ல தான் உங்களை பயன்படுத்த போகிறார். And God is going to use you in that revival. இந்த கடைசி கால எழுப்புதல்ல உங்களுக்கு பெரிய பங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். God has set apart a different role for you in this end time revival. நீங்க நினைக்கலாம் நான் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன், காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன், எப்படி என்று நினைக்கலாம். You may be thinking, I'm in school, I'm in college, how can this happen? நீங்க படித்துக்கொண்டே இருந்தாலும் உங்களையும் தேவன் எழுப்புதலே பயன்படுத்துவார். Even as a student, God can use you in the revival. அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். You have to prepare yourself. அதற்கு நீங்கள் ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். You have to be overcomer for that. என்றால் நம்முடைய எதிராளியாகிய சாத்தான் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். Because our enemy will keep on fighting against us. ஆனால் அவன் ஜெயிக்க முடியாது. But he cannot defeat us. அவன் ஜெயித்த மாதிரி பேசுவான். He will speak as if he has won. பயமுறுத்துவான். He will threaten. அவன் கடைசியில வெட்கப்பட்டு போவான். But he will be ashamed finally. உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் எழும்பினாலும் பயந்துராதங்க. Don't be afraid even if Satan is rising against you. நீங்கள் ஜெயிக்கிறவர்கள். You are overcomers. காரணம் நம் இயேசு ஜெயித்தவர். Because our Jesus overcame. எல்லாவற்றிலும் நீங்க ஜெயித்து நீங்க சாதிக்கிறவங்களா இருப்பீங்க. You will overcome in all things and you will be achiever. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, in your spiritual life, உங்களுடைய படிப்பில, in your studies, நீங்கள் செய்ய போகிற உங்களுடைய வேலை, உங்களுடைய கேரியர் எதுவா இருந்தாலும், in the career or job, whatever you are going to take up, எல்லாத்திலும் நீங்க ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. you will be overcomer. எப்பொழுதும் அதை மனதிலே பதித்துக் கொள்ளுங்க. Set that in your mind all the time. இயேசுவும் நீங்களும் சேர்ந்துட்டா கட்டாயம் ஜெயிச்சிருவீங்க. If you and Jesus are joined together, definitely you will overcome. இயேசுவும் நீங்களும் இணைந்திருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். God has called you so that you and Jesus can be together joined. வேத புத்தகத்தில் ஜெயித்த அநேக மக்களை குறித்து வாசிக்கிறோம். We read in Bible about many people who have overcome. நேற்றைய தினத்திலே யோசேப்பை குறித்து நாம் தியானித்தோம். Yesterday we meditated upon the life of Joseph. அவரை தேவன் எப்படி ஜெயம் பெற்றவராய் நிறுத்தி தேசத்துக்கே ஆசீர்வாதமாய் மாற்றினார். We saw how Lord made him into an overcomer and set him as a blessing for the nation. இன்றைக்கும் ஜெயம் பெற்ற ஒரு மனிதரை குறித்து தியானிக்க போகிறோம். Today also we are going to meditate about another person who overcome. அதுக்கு முன்னால் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று கவனிங்க. Before that, let's see the word that Lord has given to you. 1 யோவான் 2:14 First John chapter 2 verse 14. வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறபடியினால் உங்களுக்கு எழுதுகிறேன். And the Lord, வாலிபரே, young man, I write to you because you are strong. நீங்கள் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். The word of God abides in you.
நீங்கள் பொல்லாங்கானவனை ஜெயித்ததினால், சாத்தானை ஜெயித்ததினால் எழுதுகிறேன். And you have overcome the wicked one. நீங்கள் பலவான்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. The word of God says that you are strong. வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது. The word of God is established in you. நீங்கள் பொல்லாங்கனாகிய சாத்தானை ஜெயித்தவர்கள். You have overcome the enemy Satan. இது ஆழமாய் உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்க. Record it in your heart. அதனால பயப்படாதீங்க. So don't be afraid. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம், So the verse that we are going to meditate today தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். is Daniel chapter 6 verse 28. தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. The things of Daniel was successful. அவருடைய காரியம் எல்லாம் வெற்றியாயிருந்தது. It was all his things were prosperous. இவரும் ஒரு பாபிலோன் தேசத்துக்கு அவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஜெருசலேமிலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்பட்ட வாலிபன். Daniel was a young man taken as a slave from the kingdom of Judea to Babylon. ஒரு அடிமையாய் கொண்டு வரப்பட்ட வாலிபன். He was a slave young man. கைகளிலே சங்கிலிகள் மாட்டப்பட்டு ஒரு ஸ்லேவாக ஒரு தேசத்துக்கு ராஜா அடிமையா கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். So the alien king took him as a slave with shackles on his hand. அவருடைய எதிர்காலத்தை குறித்து பல கேள்வி உள்ளத்தில் எழும்பி இருக்கும். So he would have had a lot of questions about his future. இனிமே அவ்வளவுதான். That's all finished. நான் அடிமையாக்கப்பட்டு விட்டேன். I become a slave now. நான் இனி சாகு வரைக்கும் அடிமைதான். So I have to live like a slave life. என் வாழ்க்கை முடிந்தது. My life is finished. அப்படிதான் தானியேல் ஆரம்பத்தில் நினைத்திருக்க கூடும். So he would have perhaps thought in this style. ஆனால் அடுத்த நேரம் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. But another next moment he got some faith in him. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். My God is with me. அவரும் என்னோடு இந்த தேசத்துக்கு வந்திருக்கிறார். He is also come with me to this nation. அவர் என்னோடு இருக்கிறபடியால் நான் ஜெயிப்பேன். Because he is with me, I am going to overcome. நான் சாதிப்பேன். I will achieve. அந்த விசுவாசம் தானியேலுக்குள்ள இளம் வயதிலே வந்து விட்டது. So at the young age Daniel got that faith in God. அதனால பாருங்க, அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தேசத்தை ஆளுகிற ஒரு லீடராய் தேவன் அவனை மாற்றி விட்டார். So see what happens in the transformation. A young man who was brought as a slave rose to become someone in authority to rule the kingdom. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே தானியேல் வந்து விட்டார். He was in the position next to the king. உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். God will raise you also. இன்றைக்கு சில அடிமைத்தனத்தில் கலங்கி கொண்டு இருக்கலாம். Maybe you are disturbed because of some enslavement today. என்னால் இதை விட முடியல, அது விட முடியல, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட முடியல, தப்புன்னு தெரிந்து அண்ணா சாத்தான் அடிமையாக்கி வீழ்த்தி விடுகிறான்னு சோர்ந்து போயிருக்கலாம். You may be wondering and bewildered that you can't give it up, this one, that wrong friendship, and Satan has enslaved you through this. You are struggling to give it up. நீங்க பயப்படாதங்க. தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். Don't be afraid. The God who gave victory to Daniel will give you victory too. உங்களையும் அவருடைய ஜெயத்தின் பாதையிலே நடத்துவார். He will lead you in the path of success. அதற்கு இந்த தானியேலுக்குள்ள என்ன விசேஷமான காரியம் காணப்பட்டது? So what was found especially in the life of Daniel for that? தானியேலை போல வாழ நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். We have to dedicate ourselves to live like Daniel. அது கடினமான காரியமே அல்ல. It is not a difficult thing at all. சாதாரணமான ஒரு காரியம். It is very ordinary thing. அதில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். And God is really willing to help us on that. உங்களால முடியும். You can do that. மகனே உன்னால முடியும். My son, you can do that. மகளே உன்னால முடியும். Daughter, you can do that. நீங்க அந்த வேத வசனத்தை கவனமாய் நீ கேட்க வேண்டும். You listen to the verse very carefully. அதன் பிறகு உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். After that I'm going to pray for you. ஒரு 4 காரியத்தை தானியேல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். I'm going to remind you 4 important things from the chapter 6. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. Daniel chapter 6 verse 4 says, தானியேல் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். He was a man of faithfulness. உண்மை உள்ளவன். He was faithful. அவன் வாலிப வயதிலேயே உண்மை உள்ளவனாய் இருந்ததனால தான் தேவன் அவனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போனார். Because he was faithful as a young man, God raised him to the top realms of power. முதலாவது தன்னை சிருஷ்டித்த தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். First of all, he was faithful to the God who created him. இரண்டாவது தன்னை வேலை கொடுத்து தன்னை உருவாக்கி பணி கொடுத்து அந்த ராஜாவிற்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். Secondly, he was faithful to the king who gave him work and responsibility and position. நாம் உண்மை உள்ளவளா இருக்க வேண்டும். We have to be faithful.
முதலாவது நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு, First of all, to the God of our creation. அவர்தான் உங்களை உருவாக்கினார். He is the one who created you. அவர்தான் உங்களுக்கு நல்ல பேரண்ட்ஸை கொடுத்தார். He is the one who has given good parents to you. அவர்தான் உங்களுக்கு படிப்பதற்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். He is the one who has given you a good opportunity to study. உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்திருக்கிறார். And he offered himself as a sacrifice on the cross of Calvary. அவருக்கு நீங்க உண்மையா இருக்கணும். You have to be faithful to him. தானியேல் 1:8 வாசிக்கும் போது, Daniel chapter 1 verse 8, when you read, தானியேல் இந்த பாபிலோன் தேசத்துக்கு வந்த உடனே, as soon as he was brought to the Babylon அந்த kingdom, தேசத்தின் சூழ்நிலையை பார்க்கிறார். he observed the situation. அங்கே விபச்சாரம், வேசித்தனம், பாவங்கள், மந்திரவாதம், பில்லிசூனியம் எல்லாம் நிறைந்திருக்கிறார். It was full of sin and sin. அவன் இருந்த பட்டணம் ஒரு பரிசுத்தமான பட்டணம், எருசலேம் பட்டணம். Back home he was living in a holy city. இங்க ஒரு இருள் நிறைந்த பட்டணத்துக்குள்ளே வந்திருக்கிறார். But now he was into a city which was full of darkness and sin. பாவம் செய்வதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. The opportunities to commit sin is now plenty. இங்க யாரும் அவனை கேட்கவும் மாட்டாங்க. Nobody is going to question about that to him. இஷ்டப்படி வாழலாம். He can live life that he wants. நிறைய வாலிபர்கள் அதை பார்த்துட்டு இந்த வேர்ல்ட்லி பிளஷரை பார்த்துட்டு, ஓ எருசலேமில் கிடைக்காத எல்லாம் நமக்கு இங்க கிடைக்க போகுது, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாம்னு நினைக்கிறாங்க. Many young men were thinking, oh, what we missed in Jerusalem, now we can enjoy in this part. So they were thinking and going towards that direction. ஆனா தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். But Daniel made a decision. தானியேல் 1:8 சொல்லப்படுகிறாரு. It is recorded in Daniel chapter 1 verse 8. நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன். And he has decided, I won't contaminate myself. என் தேவனை துக்கப்படுத்துகிற காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். I will not give room for anything that will hurt my Lord in my life. எருசலேமில் என்னோடு இருந்த ஆண்டவர் இந்த பாபிலோனிலும் என்னோடு கூட இருக்கிறார். And the Lord who was with me in Jerusalem is with me in this place also. ஆகவே எந்த பாவ காரியத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். So I will never give any chance for sin to enter into my life. தேவனுக்கு உண்மையாயிருக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். He was dedicating his life to be faithful to God. நீங்க படிக்கிற இடத்துல அல்லது வேலை செய்யற இடத்துல வசிக்கிற இடத்துல பல பாவ சோதனை நெருக்கி வரும். Maybe in the place where you study or in your neighborhood, there may be plenty of sinful temptation coming close to you. சாத்தான் சொல்லுவான், The devil will tell, இதெல்லாம் தப்பே கிடையாது, nothing wrong in that. நீ அந்த காலத்தில் இருக்க, இப்ப எல்லாமே நம்ம அனுபவிக்கலாம், எப்படியும் வாழலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, இதுல என்ன தப்பு? You are not living in older days. This is modern day. It's nothing wrong. Everyone is doing this. So why not you? நீ பக்தியாவும் இருந்துக்க. You be religious. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போ. Go to church on Sundays. பைபிள் வாசிச்சுன்னா வாசித்துக்க. If you want to read the Bible, yeah, that's okay. ஜெபிக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிக்க. If you want to pray also, pray for 5 minutes, that's okay. அப்படியே இதையும் பயன்படுத்து, வாட்ஸ்அப் பயன்படுத்து, விளையாடு, மற்றவங்களோட ஜாலியா இரு. At the same time, you do this also, involve yourself in sending unwanted things in WhatsApp and do other nasty things also. உங்க கூட படிக்கிற எல்லாருமே செய்யறாங்க, எல்லாருமே பாவிகளா? See, although your classmates and friends, they are all doing, so that means, are they sinners? எல்லாரும் நரகத்துக்கு போறாங்களா? Are they going to, all the people are going to go to hell? சாத்தான் அப்படிதான் பேசுவான். That's how the devil speaks. நமக்குள்ள ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி பேசுவான். He will be speaking as somebody who is concerned நம்ம ரொம்ப about us. சந்தோஷமா இருக்க வைக்கிற மாதிரி பேசுவான். Now he will create an impression that he wants us to be happy. அது சாத்தானுடைய தந்திரம். That is the deception of the enemy. தானியேலுக்கு அப்படிப்பட்ட சோதனை வந்திருக்கும். And Daniel would have faced such situations. உன் கூட வந்த வாலிபர்கள் எல்லாம் பாரு எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, குடிக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. நீ மட்டும் எப்படி இருக்க? Hey, look at the people who came with you from Jerusalem. See how they are enjoying life. Why are you secluding yourself? தானியேல் சொல்ற, யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் என் ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பேன். But Daniel would have told, I don't care how other people are involved in, but I don't want to hurt my Lord. அவன் மற்ற வாலிபர்களை பார்க்கவில்லை. He didn't look at the other young people. அவன் தேவனை பார்த்து தன்னை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி பார்த்தான். He set himself before God, and that's how he now dedicated himself. நான் என் ஆண்டவருக்கு உண்மையாயிருப்பேன். I will be faithful to my God. அதனாலதான் மற்றவர்கள் உயர்த்தப்படல, தானியேல் உயர்த்தப்பட்டார். That was the reason other people were not exalted, but Daniel was. அவங்க கூட இன்னும் 3 வாலிபர்கள், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்களும் இதே
மாதிரி தீர்மானத்தோடு இருந்தாங்க. And there were 3 other young men along with Daniel, Shadrach, Meshach and Abednego who were also exalted along அவங்களும் with அந்த them. மாகாணத்தில் அதிகாரிகளா உயர்த்தப்பட்டாள்னு பைபிள் The சொல்லுகிறது. Bible says those 3 young men were also raised to different position in the states. யார் ஆண்டவருக்கு என்று வாழ தீர்மானம் எடுத்தாங்களோ அவங்க தான் உயர்த்தப்பட்டார்கள். Those who have chosen to decide to live for God, they were exalted. சென்னையில் ஐடி கம்பெனி நிறைய இருக்குது இல்ல? There are number of IT companies in Chennai. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். I know a family. ஒரு சாதாரண ஏழை குடும்பம். Ordinary, poor family. அதிலே ஒரு மகள் படித்து ஐடி கம்பெனில வேலை கிடைத்தது. One of the members in the family, a daughter, she studied and got a job in the IT company. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். She was very happy. என் குடும்பத்துக்கு நான் ஒரு ஆதரவா இருக்கிறேன். I can be a support to my family. அதனால ரொம்ப மகிழ்ச்சி, ஆண்டவர் எனக்கு இந்த வேலை கொடுத்தார். And so she was very happy that Lord gave me this job. ஆனா வேலைக்குள்ள போன பிறகுதான் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க But ஆரம்பித்தார். when she went into the company, she faced a lot of difficulties. டீம் லீடர் சொன்னார், The team leader said, சனிக்கிழமைனா நம்ம எல்லாம் ஒரு சோசியல் லைஃப் ஜாலியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். so all Saturdays we should all come together and to have socializing party. வீக்கெண்ட் பார்ட்டி. It is called weekend party. அதுல ஆணும் பெண்ணு எல்லாரும் போகணும். All men and women must attend. இவளுக்கு ஆரம்பத்துல ஒண்ணும் தெரியாது, கிராமத்துல இருந்து போன மகள். She was from a village. In the beginning she didn't understand anything. லீடர் கூப்பிடுறாங்கன்னு எல்லாரோடும் போனா She went along with the others because the leader compelled. தண்ணி குடிக்கிறாங்க, மதுபானம் குடிக்கிறாங்க. They start to take liquor. சினிமாக்கு போகணுன்றாங்க. And they say we have to watch movies. நிறைய உலக சிற்றின்பங்கள்லாம் உள்ள இருக்குது. And the worldly pleasures are inside. இவன் பார்த்தா நான் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். She observed and said, hey, I have committed my life for Lord Jesus. ஆண்டவர் விரும்பாத இந்த காரியத்தை செய்ய முடியாது. I cannot do the things, such things that the Lord Jesus did. அவள் விலகி இருந்தாள். And she was like that. அதனால லீடர்ஸ் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பித்தார். So the leaders now started to put pressure on her. ஏன் எங்களோட நீ எல்லாம் செய்ய மாட்டேங்கிற? Why are you not now joining us on this? அடுத்த வாரத்தில் சொல்லிட்டா நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டார். The next week she said, I'm not coming. எல்லாரும் வர்றாங்களே. Everyone is coming. நான் இயேசுவுடைய பிள்ளை, நான் வரமாட்டேன், கிறிஸ்தவள். She said, I am a child of God. I belong to Jesus. I'm a Christian. ஏன் கிறிஸ்டியன்லாம் வர்றாங்களே? So they said, no, all Christians are also coming. Some Christians, they are coming, they are drinking, they are having fun, everything. Some Christians are with us like this. சில கிறிஸ்தவர்களும் வருகிறாங்க, அவங்க எங்களோட சேர்ந்து இப்படியா கொண்டாடுகிறாங்க, இந்த காலத்தை இப்படியா என்ன செய்ய அனுபவிக்கிறாங்க. இவள் சொன்னாள், அவங்க எப்படி இருக்கட்டும், நான் இயேசுவுக்கு பிரியமா தான் இருப்பேன். And she said, I don't care about them, but I want to live a life pleasing Jesus. இயேசுவுக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன். I don't want to do anything displeasing Jesus. அதனால அந்த லீடர்னால மிகவும் இல் ட்ரீட் பண்ணப்பட்டாள். Because of that, the leader started to ill treat that girl. பரிசுத்தமா வாழ நினைக்கும் போது இப்படி நெருக்கம் வரும். Now sometimes when you choose to live a holy life, then you may be pressured like this. உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நீ சாமியாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படிலாம் பேசுவாங்க. Your classmates and schoolmates may say you are like a saint and you don't enjoy life, you don't know anything. நாங்க எல்லாரும் அனுபவிக்கிறோம் பாரு. We are all enjoying life. உனக்கு ஒன்றும் தெரியாது. You don't know anything. பரவாயில்ல, சொல்லட்டும். It's okay if they comment like that. நான் இயேசுவுக்கு பிரியமா தான் இருப்பேன். But still I choose to live pleasing Jesus. இந்த மகள் உறுதியாய் நின்றாள். This girl chose to be very firm on that. சில சமயத்துல பாருங்க, இந்த வேலையை விட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. Sometimes she also thought, should she quit the job? என்னிடத்துல வேதனையோடு சொன்னாள். She told me about all of this, with grief heart. நான் சொன்ன, இயேசு உன்னோடு இருக்கிறார். I said, Jesus is with you. அவர் உன்னை காத்துக்கொள்ளுவார். He will keep you. நீ இதற்கு பயந்து வேலையை விடக்கூடாது. Don't quit the job afraid all of this. நீ ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதில் உறுதியாயிரு. Be firm on being faithful to God. நான் சனிக்கிழமை வர முடியாதுன்னு திட்டமா சொல்லிவிடு. You tell them clearly that Saturdays you cannot attend. என்ன வேலை கொடுத்தாலும் செய்கிறேன். You give any job, I can do that. ஆண்டவருடைய பலத்தினால செய்து முடிப்பேன். With the strength of Lord, I can finish. ஆனா இந்த பாவ காரியத்துக்கு வர மாட்டேன். But this kind of sinful involvement, I don't want. அவள் உறுதியாய் இருந்தாள். She was firm. கொஞ்ச நாளா போராடி பார்த்தாங்க. They were pressurizing for a while. அதன் பிறகு அவங்க அறிந்து கொண்டாங்க, she is different. But they pressurized for a while. After that, they realized she is not ordinary one, is a different one.
அவள் தான் வித்தியாசமானவள், ஆண்டவருக்கு உண்மை உள்ளவள் என்பதை நிரூபித்து காண்பித்தார். She proved that she is different from others and she belongs to God. நீங்க எப்படி இருப்பீங்களா? Can you be like that? உங்க ஸ்கூல்ல, காலேஜில், நீங்க பிறல வேலை செய்ய போற இடத்துல, உங்க தெருவில் எல்லாத்திலும் வித்தியாசமா இயேசுவுக்கு என்று வாழ்ந்து காண்பிப்பீங்களா? Can you live like that in the workplace, in your school, in the neighborhood, that you are a different breed of person? எல்லாரையும் போல வாழ்ந்தா ஆண்டவர் எப்படி உங்களை உயர்த்த முடியும்? If you live like anybody else, how can Lord lift you up? நீங்கள் வித்தியாசமானவர்கள். You are different. இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். You are chosen by Jesus. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். Lord is with you. உலக மக்களை பார்க்காருங்க. Don't look at the worldly people. அவங்க உலக மக்கள், உலக இச்சையின்படி வாழுகிறவர்கள். They belong to the world. They live according to the passions of the world. நீங்கள் இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்கள். You belong to Jesus, the children of Jesus. You have to live a holy life. அதுல உண்மையா இருங்க. Be faithful. உங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருங்க. Be faithful to your parents. உங்களை நம்பி தான் காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. They trust you and send you to schools and colleges. ஒழுங்கா படிச்சிட்டு வர்றீங்கன்னு நம்புறாங்க. They believe that you will go study and come. நீங்க ஸ்கூலுக்கு போறேன்னு வேற எங்கேயோ போனீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் ஏமாத்துறீங்க. If you say you go into school and go elsewhere, then you are cheating your parents. உண்மை இல்லாதவங்களை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? How can the Lord bless people who are not faithful? உங்க அப்பா அம்மா பார்க்காமல் இருக்கலாம், இயேசு கவனித்துக் கொண்டிருக்கிறார். Maybe your parents did not see what you are doing, but Jesus is watching. எப்பொழுதும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு உண்மை உள்ளவளாய் இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். Always dedicate yourself to be faithful to your parents. தானியேல் பாருங்க, தேவனுக்கு உண்மையா இருந்தார், தனக்கு வேலை கொடுத்த ராஜாவுக்கு உண்மையா இருந்தார். Watch Daniel, he was faithful to God first and then to the king who employed him. இரண்டாவது, Secondly, தானியேல் 6 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கும் போது, if you read Daniel chapter 6 verse 10, அவர் தினம் 3 வேளை ஜெபிக்கிற வாலிபன். he was a young man who prayed thrice a day. அவர் ஜெபத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. He never compromised on prayer. தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணிடுவார். Every day, daily, 3 times he prayed. முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வார். He knelt down and prayed. அவருடைய பர்சனல் பிரேயர், தினமும் தனித்து ஜெபிக்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்தது. Daniel had a special habit of spending time with God personally. நீங்க தினமும் ஆண்டவருடைய சமூகத்துல தனித்து காத்திருந்து ஜெபிக்கணும். You have to be alone, spending time with God personally. ஜெபிக்கிறவங்களை தான் தேவன் ஜெயம் கொடுத்து உயர்த்துவார். God can exalt the people who are praying. அதிகாலை எழும்பி ஜெபம் பண்ணுங்க. Get up, rise early in the morning and pray. வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணுங்க. Meditating the word of God and pray. அதிகாலையில 1 மணி நேரம் ஆண்டவருக்கு என்று ஒதுக்கிருங்க. Early morning, 1 hour you can set aside for the Lord. நீங்க படிக்கிறதுக்கு நிறைய நேரத்தை கொடுக்குறீங்கல்ல? You are giving so much time to studies, right? இல்லை, நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறது, அப்புறம் ஹோம் ஒர்க் பண்ணுறது, எக்ஸாமுக்கு ஆயத்தப்படுறது, உலக காரியமாக உங்களை சாப்பாட்டு டைம், தூங்குற டைம், விளையாட்டு டைம், நிறைய டைம் கொடுக்குறீங்க. You are giving time for going to school, coming back, and I'm preparing for with your studies, and going out for games time, and you get yourself involved and prepare for other worldly things. ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? How much time you give for the Lord? 2 நிமிஷம், 2 minutes, 5 நிமிஷம், 5 minutes? அது போதுமா? Is it enough? முதல் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. Give the first 1 hour to God. அதிகாலை எழும்பி நல்ல பைபிள் வசனத்தை தியானித்து அவரோட பேசுங்க. Rise up early in the morning and speak to him reading the word. இங்க தானியேல் தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. And Daniel had the habit of praying 3 times a day. அதனால தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுங்க. So pray personally. தானியேலுக்கு ஜெப நண்பர்கள் இருந்தார்கள். Also Daniel had prayer friends. தானியேல் 2 அதிகாரம் 17-18 வசனத்தை பார்த்தீங்கன்னா, If you read Daniel chapter 2 verses 17 and 18, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, there were Shadrach, Meshach and Abednego. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 3 prayer friends. அவங்க பாருங்க, அவங்களோட இணைந்து சேர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்தது. Daniel had the habit of joining together and praying with his 3 friends. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நீ எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லிடுறேன்பாங்க. There is a proverb in Tamil, tell me your friend, I will tell about you. ஜெபிக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்டா இருந்தா நீங்களும் ஜெபிக்கிறவங்களா இருப்பீங்க. If a praying person is your friend, that means you are a praying person also.
தவறான வழியில போகிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா உங்களையும் தவறான வழியில நடத்திடுவாங்க. If you have people who are going in the wrong direction as your friend, they will lead you into that direction as well. செல்போன்ல விளையாடுறவங்களும் தவறான பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களையும் அப்படி மாற்றிடுவாங்க. If people who use cell phone wrongly for wrong usage, are your friends, they will convert you to become one. அப்போ ஜெபிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு அவசியம். So you need people who are praying as your friends. உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? How is your friend? யார் உங்களுடைய நண்பர்? Who is your friend? நல்ல ஜெபிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா ஒரு சின்ன டைம் கிடைச்சாலும் ஓடி போய் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. If you have praying people as your friends, if you get a spare time, immediately you will come together and spend the time in prayer. நான் படித்து கொண்டிருக்க காலத்தில் என் கூட நாங்கள் ஒரே கிளாஸில் படித்த ஒரு 3-4 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தோம். When I was a student, 2 or 3 of my classmates, they were all got saved at that time. ஈவினிங்கில் நாங்கள் பாடம் படிப்பதற்கு புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரைக்கு போவோம். So during evening time, we used to take our books and together we used to go to the riverside. தனித்தனியாக உட்காந்து நாங்கள் படிப்போம் உங்களுடைய புஸ்தகங்கள் நோட்ஸ் எல்லாம் வச்சு. First of all, we'll sit separately and use our notes and books and prepare ourselves. வெளிச்சம் இருக்க வரைக்கும் படிப்போம். As long as there was light, we used to study. இருட்டு வருகிற நேரம் நாங்கள் சேர்ந்து அந்த ஆத்தங்கரையில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்தில் ஒவ்வொருவராக ஜெபம் செய்வோம். So as soon as it becomes dark, then we set aside our book and come together and kneel down and start praying. தினமும் ஜெபம் பண்ணுவோம். Every day we used to do that. அது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய பலன். It became a strong strength for us in our spiritual life. உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல உங்களுக்கு பிரேயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? Do you have prayer friends in your schools or colleges? நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது ஒரு 4 பேர் நாங்கள் பிரேயர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். When I was in the Bible college, there were 4 other prayer friends which I got. எங்களுடைய பாடம் நடக்கும்போது ஒரு 15 minutes ஒரு கேப் விடுவாங்க. So in between the classes, there will be 15 minutes break time. ஒரு டைம் பிரேக் விடுவாங்க. And there will be one break time. அதில் நிறைய பேர் டீ குடிக்க போவாங்க, காஃபி குடிக்க போவாங்க, ஒன்றா உட்காந்து பேசுவாங்க, லெட்டர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. Some will go for tea, having tea or coffee or chit-chatting. நாங்கள் 4 பேரும் அந்த காலேஜில் மாடிக்கு போய் ஒரு ரூமை க்ளீன் பண்ணி டெய்லி அங்கே போய் அந்த 15 நிமிஷத்தில் 10 நிமிடமாவது ஜெபம் பண்ணுவோம். But all 4 of us will go to a separate room in the top floor of the college, clean the room, and every day during the break time, at least 10 minutes we used to spend in prayer. அந்த 10 நிமிஷம் சின்சியரா ஜெபிச்சுட்டு வகுப்புக்கு வந்துருவோம். So we used to sincerely pray for that 10 minutes and come back to class. அன்னைக்கு நாங்க சேர்ந்து ஜெபித்த எல்லாரும் இன்னைக்கு கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். So all 4 of us who at that time joined together in 10 minutes of praying time during break are being used by God powerfully these days. உங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா யோசித்து பாருங்க. Just think about it. Are you praying with your friends? சென்னையில எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். I know a family in Chennai. நான் அவங்க வீட்டில் தங்கி இருக்கும்போது when I used to stay in their house, அவங்க டெய்லி குடும்ப ஜெபம் செய்வார்கள். They used to have family prayer every day. தனி ஜெபம்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. Everyone will have personal prayer time. ஒரு சனிக்கிழமை நான் அங்க இருந்த சமயம் ஒரு மத்தியானத்துக்கு மேல பக்கத்து ரூம்ல ஜெப சத்தம் கேட்டாரு. One Saturday when I was staying there, I heard somebody praying in my adjacent room. சிலர் சேர்ந்து நல்ல பாட்டு பாடி துதித்து வர்ஷிப் பண்ணி ஜெபிக்கிற சத்தம் கேட்டாரு. Then I heard a few people joining together singing and worshiping. நான் அன்றைக்கு மாலை ஊருக்கு கிளம்ப வேண்டும். I have to get ready and leave back home. அந்த குடும்பத்தார் எல்லாரையும் அழைத்து நான் ஜெபித்து விட்டு புறப்பட்டேன். I called everyone in the family and prayed for them and left. ஒரு மகளை மட்டும் காணவில்லை. One daughter was missing at that time. அப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள், இப்ப ஜெபம் முடியறதுக்கு டைம் ஆகும்ன்றதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் என்றார்கள். And they told me that she has been praying and it will be until 8 o'clock, so we will let her know about you. அப்பதான் அறிந்து கொண்டேன், அந்த விடுமுறை நாள்ல அவளோடு கூட படிக்கிற ஒரு மகள் 2 பேர் சேர்ந்து மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்க. So at that time I was informed that a girl was joining with another friend who came on holiday.
They have joined together and praying for hours. ஒவ்வொரு வாரமும் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து குறிப்பிட்ட டைம்ல ஜெபிக்கிறாங்க. Every week on a particular time, they both came together and spent the time in prayer. நீங்க உங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஜெபிக்கிற நண்பர்கள் சிநேகிதிகளை கொண்டிருந்தா உங்களுடைய ஜெப வாழ்க்கையில மாற்றம் வரும். If you also have praying people as your friends, there'll be transformation in your prayer life. தானியேல் தனியா ஜெபம் பண்ணியது மாத்திரமல்ல, ஒரு டீமோடு கூட இணைந்து ஜெபித்தார். Daniel not just alone he prayed, he also prayed along with others. அவருக்கு ஜெபிக்க என்ன இருக்கிறது? What was there for him to pray? அவர் என்ன ஸ்கூல்லயா படிச்சிட்டு எக்ஸாம் எழுத போறாரு? Did he study at school and going to go for exams? இல்ல. No. ஏன்னா அவருக்கு வேலை இல்லையா? வேலைக்காக ஜெபம் பண்ணணுமா? Was he unemployed that he should ask for job opportunity? அவரே பெரிய அதிகாரியா இருக்கிறார். No, he was already a top leader. அவருக்கு என்ன மணி ப்ராப்ளமா, பண பிரச்சனையா, தேவைக்காக ஜெபிக்க? What was the problem he had? Any money problem? No, nothing. அவர் பெரிய அதிகாரியா பணி செய்கிறார். He was working as a high official. அப்ப அவருக்கு மனைவி பிள்ளைகள் ஏதாவது பிரச்சனையா? Is there any family problem through wife or children? அவருக்கு மனைவியும் இல்ல, பிள்ளைகளும் இல்ல. He didn't have neither wife nor children. பின் எதுக்காக அவர் இவ்வளவு டெய்லி 3 வேளை ஜெபம் பண்ணுகிறார்? So what was he praying for 3 hours or 4 hours 3 times a day? அவர் எதுக்காக ஜெபித்திருப்பார்? He would have prayed for what? தன்னுடைய அந்த தேசத்துக்காக. Maybe he would have prayed for his nation. சொந்த தேசம், சொந்த மக்களுக்காக. His own nation, own people. தான் இருக்கிற இந்த பாபிலோன் தேசத்தின் ராஜாவுக்காக. And maybe for the people of Babylon where he lives and the king of Babylon. அவர் இந்த மாதிரி மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினார். He was in this way praying for other people. நீங்களும் உங்களுக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. So you should not limit yourself praying for personal needs. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கும்போது, If you read 1 Timothy chapter 2 first 2 verses, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. pray for all people. உங்க கூட படிக்கிற எல்லாருக்காக ஜெபிங்க. Your classmates and உங்க schoolmates. டீச்சருக்காக ஜெபம் பண்ணுங்க. Your teachers. உங்க பிரின்சிபாலுக்காக ஜெபிங்க. Pray for your principals. உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல இருக்கிற எல்லாருக்காக ஜெபிங்க. Everyone in your school or college, pray for them. உங்களுடைய தெருவில் உள்ளவங்களுக்காக ஜெபிங்க. Pray for your neighbors. உங்களுடைய சர்ச்சுக்காக, உங்க பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for your church pastor. உங்களுக்கு யார் ஆராதனை நடத்துறாங்களோ அவருக்காக ஜெபிங்க. Pray for those who are leading worship in your church. உங்களுடைய பேரண்ட்ஸுக்காக ஜெபிங்க. Pray for your parents. உங்கள மாதிரி டீனேஜ் பருவத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for the crores of people, teenagers in Tamil Nadu. Pray for them. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிக்கப்படாத நிறைய பிள்ளைகள் பாவத்தில் அழிந்து போகிறாங்க. You are saved already, but there are millions of other teenagers who are not yet saved but entangled in sin. Pray for them. அவங்களுடைய விடுதலைக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for the deliverance. ஊழியர்களுக்காக ஜெபிங்க. Pray for the servants of God. மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. Pray for missionaries. கடைசில உங்களுக்காக உங்களுடைய படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. Finally, you pray for you and your studies. ஆண்டவர் இந்த ஜெபத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். The Lord will be delighted listening to all these prayers. உங்களை விசேஷமா ஆசீர்வதிப்பார். He will bless you in a special way. தானியேலை போல ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. So commit yourself to pray like Daniel. இனிமேல் உங்களுக்கு கட்டாயம் ஜெப நண்பர்கள் இருக்க வேண்டும். So from now on you must have praying friends. வாரத்துல ஒரு நாளாவது நீங்க கூடி ஜெபிக்கணும். At least once a week you should come together and pray. பாய்ஸோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. The boys you should come together along with other boys. கேர்ள்ஸ் உங்களுடைய கேர்ள்ஸோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. Girls should join with other girls. உங்க வீட்லயே நீங்க சொன்னீங்கன்னா உங்க பேரண்ட்ஸே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Now your parents may be able to help you on this, giving you a space at home. நீங்க கூடி ஜெபிப்பதற்கு. For you to come together and pray. அதனால உங்களுடைய ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. So increase your prayer. அதுதான் தானியேல் செய்தார். That is what Daniel did. தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. All these things were prosperous. மூன்றாவது, thirdly, தானியேலுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. There was faith found in Daniel. தானியேல் 6:23 சொல்லுகிறது. Daniel 6:23 says, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். He was believing in the name of his God. விசுவாசம். Faith. ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம். The faith in God. அவர் சொந்த தேசத்திலிருந்து அடிமையாய் கொண்டு வரப்படுகிறார். He was brought out as a slave. இனி அவ்வளவுதானான்னு சூழ்நிலை பார்க்கும்போது பயம் உண்டாகிறது. The circumstances, if he was looking around, was scary. That is going to be the end of his life. எதிர்காலம் எப்படி இருக்கும்?
and how will it be the future? ஒரு பெரிய பயம் சூழ்ந்து நிற்கிறாரு. A very big fear was encircled around him. சொந்த இடத்தை விட்டு அந்நிய தேசத்துக்கு விலங்குகளோடு கொண்டு வரப்பட்டிருக்கிறார். Leaving behind his own place and brought to a strange place with iron shatters on his hands. இனி எப்படி இருக்கு என்னுடைய எதிர்காலம்? How is going to be my future? அந்த பயத்துக்கு நடுவில் In the midst of fear, தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் உள்ளத்தில் எழும்புகிறார். The faith in God was coming up from inside of his heart. என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். My Lord is with me. நான் எருசலேமில் இருந்தாலும், even if I was in Jerusalem, நான் பாபிலோனில் இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார். or I live in Babylon now, he is with me. அவர் எனக்கு ஜெயம் தருவார். He will give me victory. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். He will bless me. அவர் என்னை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். He will keep me as a blessing for others. அந்த விசுவாசம், That faith. இன்னைக்கு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்கூல் திறப்பாங்க, எப்போ எக்ஸாம் வரும், இனிமே எப்படி நான் எக்ஸாம் எழுத போறேன், இந்த மெல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நீட்டு தேர்வு எழுத முடியுமா முடியாதா, இந்த எக்ஸாமுக்கெல்லாம் நான் ஆயத்தப்பட்டாலும் எப்போ வருன்னு தெரியலையே, ஒரு குழப்பமான சூழ்நிலை. If you think about the current existing situation, total confusion, you don't know when is going to be your exams, when will the results be out, how should I get prepared to take the NEET examination? Everything is chaotic and undesirable. விசுவாசிங்க. Believe. உங்களோடு இருக்கிற இயேசு பெரியவர். The Jesus who is in you is greater. அவர் ஜெயம் தருகிறவர். He will give you success. உங்களுக்கு ஆசீர்வாதமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். He has set apart a blessed future for you. சாத்தான் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், Even if Satan is rising against you, உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. he cannot do anything. சாத்தான் தானியேலை குறிவைத்தான். And Satan fixed his eyes on Daniel. தானியேல் அவனுடைய நண்பர்களை அழித்துவிட முயற்சி பண்ணினான். He tried to destroy Daniel and his friends. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தானியேலுக்கு வெற்றி கொடுத்தார். But every time God gave victory to Daniel. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடுகிற சூழ்நிலை வந்தது. There was a circumstance in which Daniel and the three praying friends were put in the iron flame. A flame of fire. தானியேலுடைய மூன்று நண்பர்களுக்கு அந்த சோதனை வந்தது. And his three praying friends were also facing that challenge. ஆனால் ஆண்டவர் கூட இருந்த அந்த அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். But God was with them and brought them out of that fire. தானியேலுக்கு சிங்க கபிலே போடுகிற சூழ்நிலை வந்தது. Daniel faced the situation of being thrown into the den of lion. ஆண்டவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். But God still brought him out of that situation. அவனை பகைத்தவர்கள் நினைச்சாங்க தானியேல் முடிந்தான் அவ்வளவுதான் என்று எண்ணினார்கள். Those who hated Daniel, they thought that's all finished with Daniel, but it never materialized. பிசாசு வந்து தானியேலை அழித்துவிட பல முயற்சி பண்ணினான். The devil tried to destroy Daniel so many times. ஆனால் தானியேலை சாத்தானால் ஜெயிக்க முடியவில்லை. But Satan could not overcome Daniel. காரணம் என்ன? அவன் தேவன் மேல வைத்திருந்த விசுவாசம். What was the reason? It is the faith that Daniel had on God. நீ ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். The faith you have on God will give you a great victory. சாத்தான் எத்தனை சோதனை கொண்டு வந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். Any number of temptation that devil is trying to bring in your life, you will be the overcomer. உங்களுக்குள்ளே பயத்தை கொண்டு வந்து உங்களை அழித்து விடலாம் என்று எண்ணினாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்துவார். Even if he brings you fear and try to destroy you, still God will bring you out and make you a success. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. Don't give up your faith. விசுவாசத்துல உறுதியாருங்க. Be firm on your faith. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. And pray with faith. ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஜெயம் தருவார். God will give you victory on all things. ஒரு சமயம் ஒரு தகப்பனார் வாலிப மகனை அழைச்சிட்டு வந்தார். One time a father brought his young son to me. அவன் 3வது வருஷம் காலேஜில் படித்து கொண்டிருந்தான். He was in his 3rd year in college. ஃபைனல் செமஸ்டர் எழுதணும். It was during final semester time. அவருடைய தகப்பனார் சொன்னார், The father said, இதுவரைக்கும் அவன் நிறைய ஃபெயில் ஆகி அரியஸ் வச்சிருக்கான் பிரதர். 13 அரியஸ் இருக்கிறார். Brother, he has already accumulated 13 arrears in his exams. இப்போ எல்லாத்துக்கும் எனக்கு பணம் கட்டுங்க, நான் வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிருவேன்னு சொல்றான். Now he says, pay the exam fees for all these papers, I will take the exams and pass.
நான் சொல்றேன் 4-5 சப்ஜெக்ட் அவனால பாஸ் பண்ண முடியல. But I am telling that 4-5 subjects you could not clear. எப்படி 13 சப்ஜெக்ட் பாஸ் ஆவே? Now how is it possible to clear 13 subjects? அதனால கொஞ்சம் கொஞ்சமா பாஸ் ஆக பரவாயில்ல. So I suggested you take little bit and later little bit and it's okay. அவன் சொல்றான் இல்ல நான் 13 பாடத்துக்கு பணம் கேட்டுங்க நான் இப்ப எழுதுவேன் அப்படின்றான். But he is adamant you pay for all 13 papers, I will take all papers in one go. தகப்பனாருக்கு வெற்றி பெறுவான்னு நம்பிக்கை இல்ல. The father was not confident that he will clear all the papers. நான் அந்த பையனோட பேசினேன். I spoke to that boy. இப்படி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்கே நீ மகிழ்ச்சி அடையணும்பா. You should be very delighted to have such a father. இன்னும் 3 வருஷம்னால படின்னு சொல்றாங்க. He is allowing him to even study for another 3 more years. கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸாம் எழுதுன்னு சொல்றாங்க. He says that you take few papers at a time and takes a long time. நீ எதுக்கு ஒரே தமிழ்ல 13 பாடம் எழுதுவேன்னு சொல்ற? So why do you are interested to take all the papers at one go? அவன் சொன்னான். He said, அங்கிள் நான் இதுக்கு முன்னால இயேசுவின் பிள்ளையா இல்ல. Uncle, I was not a child of Jesus before. இஷ்டப்படி பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்தேன். I was living in a sinful life as I wished. ஒழுங்கா படிக்கவே இல்லை. So I did not study properly. ஆண்டவரோடு நான் இல்ல. I was not with God. கெட்ட நண்பர்களோடு சுத்தி கொண்டிருந்தேன். I was roaming around bad friends. அதனால நிறைய தோல்வி அடைந்தேன். So I lost in many papers. இப்ப நான் மனம் திரும்பி இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன். Now I have repented and committed my life to Jesus. இயேசு என்னோட இருக்கிறார். Jesus is with me. அவர் என் கூட இருக்கிறதுனால நான் ஜெயிப்பேன். Because he is with me, I will be overcoming. அவர் எனக்கு ஜெயம் தருவார். He will give me victory. இப்ப நான் கவனமா படிக்கிறேன். Now I am preparing carefully. ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். Lord is helping me. அவருடைய விசுவாசம் பெரிதாக இருந்தது. His faith was so marvelous. நான் சொன்ன அவருடைய தகப்பனாட்டுடைய மகன் இவ்வளவு ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறான், கர்த்தர் அதை கனம் பண்ணுவார். I told his father, your son is putting so much faith in the Lord, he will honor that. ஆகவே அவன் எழுதட்டும். Let him now take all the papers. நீங்க allow him என்று சொன்னேன் நானு. I told him to allow to take all the papers. எக்ஸாம் எழுதினான். He took the exams. ரிசல்ட் வந்தது. Results were released. 13 பாடத்திலும் வெற்றி பெற்று விட்டான். He was victorious in all the 13 papers. எல்லாத்திலும் வெற்றி. அரியஸ் எல்லாம் கிளியர் ஒரே எக்ஸாம்ல. In one go he cleared all the arrears. எப்படி முடிந்தது? How was it possible? இயேசுவின் மேல் வைத்த விசுவாசம். Because of the faith on Jesus. நீ பயப்படாத. Don't be afraid. இதுவரைக்கும் தோல்வி. Might have lost all the time. இதுவரைக்கும் அரியஸ். Maybe having arrears until now. இதுவரை பல பாதிப்புகள். Maybe losing sight until now. இயேசு உனக்குள் வந்துட்டா ஒரு பெரிய தைரியத்தை தருவார். But when Jesus comes into your life, he will give you enormous confidence. நீ சாதிக்க முடியும். You can be an achiever. இயேசு உனக்கு உதவி செய்வார். Jesus will help you. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு. You have to pray with faith. மத்தேயு 21:22 சொல்லுகிறார். Matthew chapter 21 verse 22 says, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசமுள்ளவளா ஜெபித்தால் அதை பெற்றுக்கொள்வீர்கள். When you ask anything in prayer, if you ask with faith, you will receive them. விசுவாசத்தோடு உங்களுடைய படிப்புக்காக எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணி நீங்க ஆயத்தமாகுங்க. You prepare yourself praying with faith and get ready. ஆண்டவர் பெரிய வெற்றியை தருவார். Lord will give you great victory. கடைசியாக இந்த தானியேலை நீங்க கவனித்து பார்க்கும்போது, finally if you observe the life of Daniel, தானியேல் 6:3 சொல்லுகிறாரு. Daniel 6 chapter 6 verse 3 says, தானியேல் மேல ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தார் என்று ராஜா சொல்லுகிறார். The king says that a spirit of excellence was upon him. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, the power of the Holy Spirit, அந்த தானியேலை நிரப்பி இருந்தார். that has filled him. அதனால தானியேல் எல்லா சோதனைகளை மேற்கொண்டார். Because of that he was able to overcome every temptation. அதனால தினம் 3 வேளை ஜெபிக்க முடிந்தது. Because that he was able to pray thrice a day. அதனால எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விசுவாசிக்க முடிந்தது. Because of that he was able to believe in God in the midst of all circumstances. இந்த எல்லா காரியத்திற்கும் முக்கியமான காரணம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. So for all these things, the key factor is the power of the Holy Spirit. ஆண்டவர் அந்த வல்லமை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். And Lord wants to give you that power. பரிசுத்த ஆவியின் வல்லமை, the power of the Holy Spirit. நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். You have to receive it. தானியேலுக்குள் இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை, the power of the anointing that was found in the life of Daniel. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு உனக்கு தருவார். Today God will give you that anointing. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, when the
Holy Spirit is upon you, நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள். you will receive power. அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறார். Acts chapter 1 verse 8 says about that. என்ன வல்லமை? What is that power? சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. The power to overcome temptation. சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. The power to overcome Satan. உலகத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. The power to overcome the world. எந்த போராட்டத்தை மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய வல்லமை. The power to overcome any challenge. ஆண்டவர் அந்த வல்லமையை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். God wants to give you that power. தானியேலுக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்தது. That anointing was found in Daniel. யோசேப்புக்குள்ள அந்த ஆவியானுடைய வல்லமை இருந்தது. And the power of the Holy Spirit was upon Joseph. தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருந்தது. And that was in Daniel as well. அவங்க எல்லாம் அந்த ஆவினாலே நிரப்பப்பட்டிருந்தார்கள். They were all filled with that power of the Holy Spirit. ஆகவே அவர்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருந்தார்கள். That is why they were able to overcome. அந்த ஆவியை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். God is promising, I'm going to give you that spirit. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன். And he said that in the last days he will fill all the pour his spirit upon all flesh. யோவேல் 2:28 வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறார். And he has promised that in Joel chapter 2 verse 28. முக்கியமா குமாரர் குமாரத்திகள் ஆவியினால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Especially sons and daughters will be filled by the Holy Spirit and they will prophesy. உங்களை பற்றி தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். God has spoken about you. நீங்க தான் அவருடைய குமாரரும் குமாரத்திகளும். You are the sons and daughters of God. உங்களை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். God wants to anoint you. உங்களுக்கு தீர்க்கதரிசன கிருபை கொடுக்க He விரும்புகிறார். wants to give you the gift of prophecy. நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கிறவர்களா இருப்பீங்க. When you were a student, you still become a prophet. ஆவியானவர் உங்களை பயன்படுத்த முடியும். The Holy Spirit can use you. ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். God will be speaking to you. உங்களை அழகாய் வழி நடத்துவார். He will lead you beautifully. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். And it is the Holy Spirit who will give you that power. ஆண்டவர் அந்த வல்லமை எனக்கும் தாருன்னு கேளுங்க. You should ask, Lord, give me that power. இப்பொழுது நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Now you can receive. உங்க வீட்டில் இருந்து கொண்டே பெற்றுக்கொள்ள You முடியும். can be at home and still you can நீ receive. தாகத்தோட கேட்கும்போது You should ask with a thirst. ஆண்டவரே தானியேலுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம் எனக்கு வேணும். Lord, I want the anointing that was in Daniel. யோசேப்புக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். I want the anointing that was in Joseph. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகம் எனக்கு வேணும். I want the anointing in David. அன்னைக்கு பேதுருக்குள்ள பவுலுக்குள்ள இந்த அபிஷேகம் எனக்கு வேணும். I want the same anointing that was in Peter and Paul. இயேசுவே உம்மை மீது இருந்த அதே அபிஷேகம் எனக்கு வேணும். Jesus, I want the same anointing that was upon you. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி இருக்கிறார். He has said, ask and it shall be நீங்க given. கேட்டா இன்றைக்கு பெற்றுக்கொள்வீங்க. If you ask, you will receive today. நீங்களும் தானியேலை போல சாதிக்கிறவளா எழும்புவீங்க. You can be an achiever like Daniel. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். You will be overcomer. இப்ப அதுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray for that. யாவரும் எழுந்து நில்லுங்க. Let all be on to our எழும்பி நில்லுங்க. Thank you Lord. Let us rise to our feet. சில நிமிட நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray few minutes. தானியேல் மேல இருந்த அதே ஆவியானுடைய வல்லமை உங்களை நிரப்ப நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pray that the power that was upon Daniel is going to rest upon you. தானியேலுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு ஜெயம் தருவார். The God who gave victory to Daniel will give you victory too. எல்லாரும் கண்களை மூடி தானியேலுடைய வாழ்க்கையை கண்முன்னால நிறுத்தி பாருங்கள். All of you close your eyes and just bring in front of you in your imagination the life of Daniel. தானியேல் உண்மை உள்ளவராய் இருக்க அர்ப்பணித்துக் கொண்டார். Daniel dedicated himself to be faithful. ஆண்டவரே நான் உண்மையா இருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. Tell Lord, I give myself to be faithful. நான் உமக்கு உண்மை உள்ளவனாய் இருப்பேன். I will be faithful to you, Lord. என் பெற்றோருக்கு நான் உண்மை உள்ளவனாய் இருப்பேன். I will be faithful to my parents. ஒப்பு கொடுங்க. Commit yourself. Commit. ஆண்டவரே என்னுடைய தவறுகளை மன்னியும். Forgive all my என் mistakes. குறைகளை மன்னியும். Forgive all my இனி failures. நான் உண்மை உள்ளவனாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். From now on, I choose to be committing to you. faithfully. ஜெபம் பண்ண ஒப்பு கொடுங்க. And commit yourself to pray. தானியேலை போல ஜெபம் பண்ணுவேன். I'll pray like Daniel. எனக்கு ஜெப நண்பர்களை தாரும். Give me praying friends. நான் அவளோட இணைந்து ஜெபிக்கணும். I want to pray along with them. நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. Lord, give me grace to pray. ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு பல தாங்க. Lord, give me the faith
faith, O என் Lord. விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. Lord, increase my faith. நான் விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். Lord, I have to be firm on faith. அதற்கு உம்முடைய அபிஷேகம் எனக்கு வேணும். I want your anointing for that. இப்பொழுது என்னை அபிஷேகம் பண்ணும். Lord, anoint me right now. நான் ஜெயம் எடுப்பதற்கு உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எனக்கு வேணும். I need the power of your anointing to become an achiever. அந்த ஞானத்தின் ஆவியானவர் எனக்கு வேணும். Lord, I need the wisdom giving Holy Spirit. ஆண்டவரே, அந்த வல்லமையின் ஆவியானவர் எனக்கு வேணும். I need the Holy Spirit who is powerful. அந்த ஆவியானுடைய வல்லமை என்னை நிரப்பட்டும். And let the power of the Holy Spirit fill me. எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. Let everyone open your mouth ஒரு and 2 speak. நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. Ask to the Lord. ஆண்டவரே, என்னை நிரப்பும். Ask him for 2 minutes. Lord, தானியேலை fill me. நிரப்பினதை போல என்னை நிரப்பும். Lord, as you fill Daniel, fill me. இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை மேல இறங்குகிறது. Right now the power of God is resting upon you. தகப்பனே, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள். Lord, these are your children. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். Lord, you promised that you will pour your spirit in the last days upon all உம்முடைய flesh. குமாரரும் குமாரத்திகளின் தீர்க்க தரிசன உரைப்பார்கள் என்று வாக்கு You கொடுத்திருக்கிறீர். have promised that your sons and daughters will prophesy. இவர்கள் உம்முடைய குமாரரும் குமாரத்திகளும். These are your own sons and daughters. இவர்களை நிரப்பும் உம்முடைய வல்லமையினால். Lord, fill them with your power. உம்முடைய தீர்க்க தரிசன வரத்தினால் அவளை நிரப்பும். Fill them with your prophecy gift. அக்கினி அவர்கள் மேல இறங்கட்டும் இப்பொழுது. Let fire come upon them. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. Lord, fill everyone. வல்லமையினால் நிரப்புவீராக. Fill with your power. பரிசுத்த ஆவியானவர் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதியும். Lord, bless them with overflowing experience. இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your power is resting ஆண்டவரே, upon them. இந்த மகளை Right நிரப்பியருளும். Lord, fill this daughter right ஆண்டவரே, now. இந்த மகனை நிரப்பியருளும். Lord, fill this son right உம்முடைய now. வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. Fill with your power, Lord. இன்று முதல் அவர்கள் வல்லமை உள்ளவர்களாய் எழும்பட்டும் இயேசுவுக்காக. Let them arise powerfully for Lord Jesus அவருடைய from today. படிப்பில் எல்லாம் அவங்க சாதிக்கிறவர்களாய் எழும்பட்டும். Lord, let them arise the achievers of their studies. உமக்கென்று சாட்சிகளாக எழும்பட்டும். Let them arise as a witness for you, Lord. அக்னியாய் மாற்றுவீராக. Turn them into fire, Lord. எழுப்புதலிலே பயன்படுத்துவீராக. Use them in the end time revival. ஒவ்வொருவருக்குள்ளும் எழுப்புதல் அக்னி பற்றி எரியட்டும். Lord, let the fire of revival flow into the hearts. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, filling everyone. எல்லாம் வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Everyone say thank you, Lord. ஆண்டவரே, என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். Lord, thank you for filling me. என்னை தானியேலை போல சாட்சியாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for making me as a witness for you வாய் like திறந்து Daniel. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Open your mouth and say thank you, Lord. தகப்பனே, ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for filling each and every one, Lord. வல்லமையினால் நிரப்பி ஆட்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for filling them with power and encircling them. தானியேலை போல உமக்காக சாட்சியாய் எழும்பட்டும். Let them arise as a witness like Daniel. இன்று முதல் அவருடைய படிப்பிலே வித்தியாசம் உண்டாகட்டும். Let there be a difference in the studies from அவருடைய today. படிப்பிலே பெரிய வெற்றி உண்டாகட்டும். Let there be a great success in that study. ஞானத்தின் ஆவியினால் நிரப்பி விடும். Lord, fill them with the spirit of wisdom. கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for blessing them that way. அல்லேலூயா. நாங்கள் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம். Lord, we have received your power. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். We thank you, we thank you, we thank you. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray, O Lord. ஆமென். Amen. அல்லேலூயா. Hallelujah. கவனிங்க. Listen. அடுத்து நாம் ஒரு காரியத்துக்கு எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். Next we are going to join together and pray for one thing. உங்களை போல டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கா இருக்கிறாங்க. There are crores of teenagers all over India like you. நம்முடைய இந்தியாவில் 24 கோடியே 30 லட்சம் இளம் பருவத்தினர் உங்களை போல பையங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க. People like you of your age, young adults, there are 24 crores and 30 lakhs of them. தமிழ்நாட்டில் 1 கோடியே 26 லட்சம் பேர் இருக்கிறாங்க. In the state of Tamil Nadu alone, 1 crore 24 lakhs of teenagers are there. சென்னையில மாத்திரம் 40 லட்சம் பேர் இருக்காங்க. 10 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் உள்ளவங்க 40 லட்சம் இருக்கிறாங்க. In the age group of 10 to 19, there were 40 lakhs of them found in the city of Chennai. அப்ப நம்முடைய கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் யோசித்து பாருங்க. So think about your classmates and schoolmates. இவங்களுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். We are going to pray for them. இன்னைக்கு இந்த இளம் வாலிப பிள்ளைகள் மத்தியில 2 பிரச்சனை பெரிதா இருக்கு. There are 2 major problems faced by these teenagers. ஒன்று மன அழுத்தம், டிப்ரெஷன். One is depression.
இந்தியாவில் 4 இளைஞர்களில் ஒருவர் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். One out of four of young men were, oppressed by depressing. இதனால நிறைய ஸ்கூல்ல படிக்கிற இளைஞர்கள் தற்கொலை பண்ணி செத்துறாங்க. Because of that, some of them were channelized to commit, their life, and kill themselves. அதுல 90% தற்கொலை காரணம் மன அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. 90% of their suicide, the reason was their depression. 2018ல 10,000 மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவுல தற்கொலை பண்ணி செத்துறாங்க. In 2018, 10,000 students killed themselves. 2019ல 8,492 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தற்கொலை பண்ணி இருக்காங்க. 2019, 8,400 plus students killed themselves. இந்தியாவுல 12,936 பேர் வேலை இல்லாதனால தற்கொலை பண்ணி டிப்ரெஷன்ல தற்கொலை பண்றாங்க. Around 12,900 plus people killed themselves because they could not find a job. நிறைய மாணவர்கள் தற்கொலை பண்ணி சாக காரணம் காதல் தோல்வி, வேலை இல்லாத பிரச்சனை. Another reason for many young people to kill themselves was love failure and unemployment. பாருங்க, அந்த வயசு வர்றதுக்கு முன்னாலே இன்ஃபெக்சுவேஷன்ல காதல்னு நினைச்சு நிறைய தப்பா நினைச்சு அதுல தற்கொலை பண்ணி சாகிறவங்க நிறைய பேர். Many people they kill themselves because of misunderstanding, lack of understanding about love relationship. இந்த தற்கொலை எண்ணத்தை தூண்டுவது ஒரு பொல்லாத பிசாசு. An evil spirit instigate these suicidal thoughts. இந்த டிப்ரெஷனை கொண்டு வருவது ஒரு பிசாசு. And the devil is bringing in this depressive thoughts. வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்பி இந்த தவறான காரியத்தை செய்ய வைக்கிற அந்த தற்கொலையின் ஆவி அழிக்கப்பட வேண்டும். So the spirit of suicide who work against the young people should be destroyed. எல்லா வாலிபர்கள் வாலிப பிள்ளைங்க இயேசுவை அறிந்து கொள்ளணும். All the young men and women should know the Lord Jesus. அவங்களுக்காக முதலாவது நாம் ஜெபிக்க போறோம். First of all, we are going to pray for all these people. அதற்காக முதலாவது ரெண்டு காரியம் தான். முதலாவது இதுக்காக ஜெபம் பண்ணுவோம். First of all, we pray for this. அடுத்த ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கலாம். Next we pray for another thing. எல்லாம் முழங்கால் படியிடுங்க. Let all kneel down and pray for this. ஆண்டவருக்கு முன்னால முழங்கால் படியிடுங்க. We kneel down before the Lord. பிள்ளைகள் உங்க வீட்ல அப்படியே முழங்கால் படியிடுங்க. Children, you can kneel down in your home and pray. ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. You are kneeling down in the presence of God. இந்தியாவுல கோடிக்கணக்கான உங்களை போல இளம் வாலிப தம்பிமார் பிள்ளைகள் இருக்கிறாங்க. At your age there are crores of people in India. இந்தியாவுல கோடிக்கணக்கானவர்கள், தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கானவங்க இருக்கிறாங்க. There are lakhs of people and India crores of people of your age. சாத்தான் நிறைய பேரை மன அழுத்தத்துல கொண்டு வந்து டிப்ரெஷன்ல கொண்டு வந்து தற்கொலைக்கு தூண்டுகிறான். And the devil is trying to bring them in the depressive thought and lead them to suicide. ஆண்டவரே, என்னை போல இருக்கிற அந்த பிள்ளைகள் தம்பிமார்களை தொடும் ஆண்டவரே. Lord, touch the people, the young men, people who are of my age, Lord. இந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. Lord, deliver them from this depressive thoughts. தற்கொலை ஆவியில இருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. Give deliverance from these suicidal thoughts, Lord. The young people வேதனைப்படுத்துகிற அந்த spirit of suicide must be destroyed in the name of Jesus. அப்படி நாம் ஜெபிக்க போகிறோம். We are going to pray that the spirit that gives suicidal thoughts will be delivered in Jesus name. நாம் அவங்களுக்காக கருத்தா ஜெபிக்க போகிறோம். We are going to pray carefully. எல்லா வலதுகரம் உயர்த்துங்க. Let all lift your right hand. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை போல இருக்கிற பிள்ளைகளுக்காக, என்னை போல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, pray for the students who are like us. நாம் ஆயிரக்கணக்கான பேர் இணைந்து ஜெபிக்கிறோம். We are in thousands joining together and praying now. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. Pray carefully, my dear. ஒரு மகள் இப்போ வந்து ஜெபிக்கும் போது அவளோட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. When a daughter is going to lead the prayer, you can join with her and pray. Amen. நம்ம தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, இந்த வேலையில எங்களுடைய இளைஞர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஏற்படுத்தி தந்தீங்களே ஏசப்பா, அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, எத்தனையோ இளைஞர்கள் ஏசப்பா இந்த டீனேஜ் பருவத்துல தகப்பனே அப்பா, நீர் உண்டாக்கின இந்த உலகத்துல அவங்களுக்காக நீர் நிர்ணயித்த அந்த வாழ்க்கைய ஆண்டவரே உங்க பாதியில மாய்த்து கொள்றாங்களே ராஜா. ஆண்டவரே, டிப்ரெஷன் மூலமா தகப்பனே ஆண்டவரே உங்க மன அழுத்தத்தின் காரணமா, அந்த இருதயத்தில் ஏக்கங்கள் காரணமா
காரணமாய் ஆண்டவர் நீர் இருக்கிறீர் என்பதை அறியாமல் தகப்பனே அப்பா தகப்பனே உம்மிடத்துல சொல்லக்கூடாது என்று உணர்ந்து ஆண்டவரே அவங்க போய் ஆண்டவரை தன்னுடைய வாழ்க்கையை மறைத்து கொள்றாங்களே ஆண்டவரே அப்பா நீர் இருக்கிறீர் என்பதை அவங்க அறிந்து கொள்ளட்டும் ராஜா. கத்த தகப்பனே எங்களுடைய இளைஞர்களை நீங்க தொடுங்க ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா சூசைடுக்கு நேராக கடந்து போறாங்களே தகப்பனே அப்பா நீர் அதை விரும்பாத தேவன் அப்பா ஆண்டவரே நீர் தகப்பனே எங்களுடைய இளைஞர்களுடைய உள்ளத்துல கத்த நீர் கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா தகப்பனே அப்பா உம்முடைய கிருபையானது தகப்பனே அப்பா எங்க வாலிபர்களை வழி நடத்தட்டும் ராஜா. ஆண்டவரே இந்த மன அழுத்தம் என்ற அந்த வியாதியிலிருந்து கத்தர் அவங்களை வெளியே கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா சாத்தானானவன் தகப்பனே இதை ஒரு தந்திரமாய் பயன்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய வாலிபர்களுடைய எதிர்காலங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அப்பா அப்படிப்பட்ட காரியத்தை நீர் விரும்பாத தேவன் அல்லவா. எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய இளைஞர்களுக்காய் நீங்க இறங்குங்க தகப்பனே. அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஆண்டவர் உமக்காக ஆண்டவரை தகப்பனே வருகின்ற காலங்கள்ல எழும்பி நிற்க வேண்டியவங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க பாதியில தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ள வேண்டாம் தகப்பனே. அப்பா அவங்களுக்காக நீர் இருக்கிறீர் என்பதை அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே தகப்பனே அவங்களுக்காக நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. ஆண்டவரே இவங்களுக்காக நீங்க அந்த சிலுவையில மரித்திருக்கீங்க ஏசப்பா. அப்பா தகப்பனே அவங்களுக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் ஆண்டவரே அப்பா தகப்பனே வேலை இல்ல ஆண்டவரே இன்னும் அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே தகப்பனே இது எல்லாவற்றிலிருந்து மீள முடியாம தகப்பனே ஆண்டவரே அவங்களுடைய பாதை அவங்க முடித்து கொள்றாங்களே ஏசப்பா. ஆண்டவரே நீர் அவங்களுக்கு ஆண்டவரே கரம் நீட்டுங்க அப்பா. அந்த இருதயங்களுக்குள்ளாய் நீங்க கிரியை செய்யுங்க தகப்பனே. அப்பா கர்த்தருடைய கரம் அந்த கிரியை ஆண்டவரே அவங்களுக்குள்ளாய் இறங்கட்டும் தகப்பனே. அப்பா அவங்க இருதயத்துல இருக்கிற ஆண்டவரே இந்த ஆண்டவரே தப்பான எண்ணங்களை கர்த்தர் அவங்களை விட்டு நீங்க எடுத்து போடுங்க ஏசப்பா. அப்பா ஆண்டவரே உமக்காக அவங்க வாழ அவங்க ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும் தகப்பனே. இந்த இளம் வயதுல தகப்பனே உமக்கு பிரியமான காரியங்களை அவங்க செய்யட்டும் ஏசப்பா. கர்த்தர் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவங்களை பலப்படுத்துங்க. நீ பிரேசமன் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டா ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா. ஜெபத்தை கேட்டீங்கன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank the Lord for he has listened to the prayer and praise him. இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்க We're போகிறோம். going to pray for one more thing. அப்படியே முழங்கால நின்று கவனிங்க. Let's stay on kneeling down. இந்தியாவில் 51% வாலிபர்கள் திருமணத்திற்கு முன்பே தவறான பாலுறவில் மாட்டிக்கொள்கிறார்கள். 51% of young men got entangled in sexual relationship before their marriage. அதனால 70,000 இளம் வாலிப பிள்ளைகள் கருக்கலைப்பினால இளம் வயதிலேயே அவங்க இறந்து விடுகிறார்கள். And because of that 70,000 young women because of health issues they have premature death. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 5,000 இளம் வாலிபர்கள் காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொள்றாங்க. டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 5,000 young men and women they kill themselves because of love failure. 2,000 இளம் வாலிபர்கள் தங்களுடைய இந்த மாதிரி காதல் வாழ்க்கை வெளியே தெரிஞ்சா சமுதாயத்தில் அவமானம் என்று சொல்லி தற்கொலை பண்ணி கொள்றாங்க. And 2,000 young men on an average they kill themselves because of being shamed by people coming to know about their relationship. இதுக்கு பின்னால் கிரியை செய்வது இச்சையின் ஆவிகள். And the reason behind all this is the spirit of lust. அந்த இச்சையின் ஆவி வாலிப வயசில் அவங்களை பிடித்து அவங்களை தவறான பாதையில் நடத்துகிறது. This spirit of lust take control of these people and lead them in a wrong direction. இந்த பொல்லாத ஆவியின் கிரியை அழிக்கப்படணும். And the work of this evil spirit should be destroyed. இளம் வாலிப பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். And the young people should be saved. எல்லா வலதுகரம் வைத்தங்க. We all raise our right hand. ஆண்டவரே இளம் வாலிப பிள்ளைகள் இளம் வாலிப தம்பிமாரை தாக்குகிற அடிமைப்படுத்துகிற பொல்லாத இச்சையின் ஆவியின் கிரியைகள் அழியட்டும். அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும்னு ஜெபம் பண்ணுங்க. Pray that the Lord will destroy the power of this evil spirit of lust and save all the young people and to continue to live their life. ஆண்டவரே அவங்களுக்காக இரத்தம் சிந்தினீங்களே. Lord, you shed the blood for them also. அவங்களை தொடுங்க ஆண்டவரே. Lord, touch them, Lord. அவங்களுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. Deliver them, Lord. அவங்களை சந்திங்க ஆண்டவரே. Meet them, Lord. அவங்களுக்கு உதவி செய்யுங்க. Help them, Lord. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. All pray like that. உங்க கூட படிக்கிற எத்தனையோ பிள்ளைகள் அதுல மாட்டிக்கி இருக்கிறாங்க. Maybe some of your classmates got entangled in that. உங்க தெருவில் இருக்கிற எத்தனையோ பேர் இந்த மாதிரி சாத்தானுடைய கண்ணிக்குள் அகப்பட்டு இருக்கிறாங்க. Maybe some
of your neighbors got entangled in the snares of the devil. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. Pray carefully. இப்போ மகள் ஜெபம் பண்ணும்போது அவளோட இணைந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. When the daughter leads us in prayer, all of us join together and pray for this. Thank you, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த வேலையிலும் எங்களை போன்ற இயேசப்பா இளம் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ கோடிக்கணக்கான இளம் வாலிபர்கள் எங்க தேசத்துல இருக்காங்க தகப்பனே. அப்பா அவங்கள நிறைய பேர் அப்பா இச்சையினால அப்பா அகப்பட்டு கிடக்குறாங்க தகப்பனே. அவங்கள ரட்சிங்க அப்பா. இயேசப்பா அவங்களுக்குள்ள இந்த இச்சையை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்துல தான் பண்ணி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த இந்திய தேசத்துல இருக்கிற அநேக இளம் வாலிபர்கள் அப்பா இந்த சின்ன வயசுலயே டீனேஜ் ஏசப்பா காதல்ல விழுந்து அப்பா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் தற்கொலை செய்கிறார்கள் தகப்பனே. அப்பா அவங்களுக்கு இந்த உலக அன்பு மாயை என்பதை நீங்க காட்டுங்க தகப்பனே. அப்பா சிலுவையில நீங்க எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே தகப்பனே. உம்முடைய அன்பு தான் அப்பா நிஜம் என்பதை அவங்க அறிந்து கொள்ளணும் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளை அப்பா ஒரு தேவையில்லாத அப்பா வெப்சைட்டை பார்க்க வைக்க நினைக்கிற இச்சையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல அதம் பண்ணி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசபேலின் ஆவியை இயேசுவின் நாமத்துல கட்டிந்து நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுது அப்பா இந்த இச்சையின் ஆவியில் அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை பெறுவார்களாக தகப்பனே. அப்பா உம்முடைய அன்பு உண்மையானது என்றதை அறிந்து கொண்டு அப்பா இப்பொழுது இந்த டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற இயேசப்பா எந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யாரெல்லாம் இயேசப்பா இதுல அகப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும், விடுதலையை பெறணும் தகப்பனே. அப்பா இந்த இச்சையில இருந்து அப்பா அவங்க ஒரு நிரந்தர விடுதலையை பெறணும் தகப்பனே. அப்பா ஆயிரக்கணக்கான அப்பா என்னை போன்ற இளம் வாலிபர்கள் எங்க தேசத்துல தகப்பனே இந்த வயசுல கருக்கலைப்பு செய்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்க ராஜா. இயேசப்பா அவங்கள ரட்சிங்க தகப்பனே. அந்த மாதிரியான காரியத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. அவங்க செய்யறது தப்பு என்பது அப்பா நீங்க உணர்த்துங்க ராஜா. அப்பா அவங்க அந்த மாதிரியான காரியத்துல இருந்து விடுதலை பெறுவதற்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் கருக்கலைப்பு செய்யறதுனால சீக்கிரத்துல அவங்க அவங்களோட மரணத்தை தேடி கொள்கிறார்களே தகப்பனே. இந்த மாயையான உலக அன்பை தேடி அப்பா அவங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் தகப்பனே. எழுப்புதலுக்காக நீங்க வச்சிருக்க அந்த பெரிய நோக்கத்தை இழந்து போகிறார்கள் தகப்பனே. அப்பா கண்ணோக்கி பாருங்க அப்பா. அப்பா நீங்க அந்த இச்சையை தூண்டுகிற ஆவியை இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்க. இந்த டிவியில பார்த்து கொண்டு இருக்கிற எத்தனை பேர் சிக்கி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த மாதிரியான காரியங்கள்ல இருந்து அப்பா தவறான உறவுகள் இருந்து விடுதலையை பெற்று அப்பா எழுப்புதலுக்காக உமக்கு என்று எழும்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. உம்முடைய நாமத்தினால கெஞ்சி கேட்டுக்கிறோம் இயேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அப்படியே கரமுயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Lift your hands and worship the Lord. ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Say Lord, thank you for listening to our prayer. நிறைய மாற்றம் இளம் பிள்ளைகள் வாழ்க்கையில வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Thank the Lord for great changes going to come upon the life of young people. இப்ப எல்லாம் வலது கரம் உயர்த்துங்க. Let all lift your right hand. உங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் bless பண்ணி ஜெபம் பண்ணுங்க. Bless everyone at home right now. எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. Say Lord, bless my parents. எங்களுடைய brothers sisters ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. Lord, bless my brothers and sisters. எங்க வீட்ல இருக்க தாத்தா பாட்டி எல்லாம் ஆசீர்வதிங்க. Bless my grandparents at home. எங்க குடும்பத்துல சமாதான ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும். Let there be peace and joy in my family always. எங்களுடைய parents உடைய வேலை ஆசீர்வதிங்க, business ஆசீர்வதிங்க. Bless the work or business of my parents. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. Pray now. எல்லாம் bless பண்ணி ஜெபம் பண்ணுங்க. You offer a prayer of blessing upon your family. இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறபடி அவங்க வீட்ல இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. Lord, bless everyone at home as these dear children are praying. இந்த பிள்ளைகளை படிப்பில் ஆசீர்வதிங்க. Bless these children in the studies. அவங்களுடைய parents ஆசீர்வதிங்க. Bless their parents. அவங்களுடைய வேலையில ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். There be blessing upon their works. அவங்களுடைய பிசினஸ்ல ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். There be blessing upon their business. அவங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதித்து கொடும். Lord, bless their incomes. அவங்க வீட்ல இருக்கிற பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஆசீர்வதியும். Lord, bless all at home, especially the grandparents. இந்த பிள்ளைகள் நிமித்தம் அந்த குடும்பமே ஆசீர்வதிக்கப்படட்டும். The entire family be blessed because of these children. வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். Lord, encircle them and continue to கொள்ளை protect நோய் them. அந்த குடும்பத்தை தொடாதபடி காத்துக் கொள்ளும். Lord, protect them that the plague will not come near to them. எந்த தீமையும் வீட்டுக்குள்ளே வராதபடி காத்துக் கொள்ளும். No harm shall come close to them, O Lord, keep எழுத them. போகிற எக்ஸாம்ல எல்லாம் பெரிய வெற்றி அருளை செய்யும். Lord, grant to them great
victory in all the exams. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். Lord, all those who are joining and praying now shall be blessed in Jesus' name. நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for blessing them. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். Glory to you, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். உட்காருங்க. Be seated. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசினார், உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise God that even today He listened to your prayer and blessed you. அடுத்து இன்னொரு 5 நிமிடம் உங்களோட பேச உங்களுடைய சகோதரர் ஆயத்தமா இருக்கிறாங்க. நாளை தினத்தில் மறுபடியும் நாம் சந்திக்கலாம். உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபம் செய்வேன். Again tomorrow I'll meet up with you and speak to you and pray for you. In the meantime, the brothers are ready to talk to you for another 5 more minutes. அப்போஸ்தலர் நடபடிகளை தவறாம கருத்தா ஜெபத்தோட வாசிங்க. With prayer and carefulness, read the Acts of Apostle. ஆண்டவர் உங்களோடு பேசுவார். The Lord will speak to you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென். Amen.